ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி नहीं மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. கர்நாடக மாநிலம் குடகுல தோன்றி தமிழகம் வழியா வங்காள விரிகுடால போய் சேரக்கூடிய தென் இந்தியாவின் 3வது மிக நீண்ட நதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காவேரி. இந்த காவேரி அப்படின்ற நீரை பங்கிடுறதுல கர்நாடகாக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த காவிரி நீர் அப்படின்றது தமிழகம், கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரிக்கு நீராதாரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழகம் மற்றும் கர்நாடகாவுக்கு விவசாயத்துக்கும் இந்த நீரை நம்பி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை அப்படின்றது எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1892 பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே முதல்ல ஆரம்பிக்குது. அப்போ தமிழகம் அப்படின்றது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னும் கர்நாடகா மைசூர் ஸ்டேட் அப்படின்னும் இருக்கு. இந்த பிரச்சனை 1910 மிகப்பெரிய அளவுக்கு போகுது. 1911 2 மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்களோட மாநிலங்கள்ல நீர்த்தேக்கங்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க காவிரி நீரை சேகரிச்சு வைக்கிறதுக்காக. அப்படி மிகப்பெரிய அளவுல ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதுதான் கிருஷ்ணராஜசாகர் அப்படின்ற அணை. இந்த கிருஷ்ணராஜசாகர் அணை கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை பூதாகரமாகுது அப்படின்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில் தான் 1911 தமிழகம் மற்றும் கர்நாடகா 2 பேரும் சேர்ந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சி கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அதன் காரணமாக 1924 இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் பாஸ் பண்ணுது. அந்த அக்ரிமெண்ட் படி என்ன அப்படின்னா தமிழகமும் கர்நாடகாவும் தண்ணீரை பகிர்ந்துக்கணும் அப்படின்னும் தமிழகத்திற்கு 75% தண்ணீரும் கர்நாடகாவுக்கு 23% தண்ணீரும் மிச்சம் இருக்கக்கூடிய 7% புதுச்சேரிக்கும் கேரளாவுக்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கவுங்க தங்களுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிருஷ்ணராஜசாகர் அணை கர்நாடகா கட்டின மாதிரி தமிழகத்திற்கு மேட்டூர் அணை கட்டுறதுக்கான அனுமதியும் அதன் மூலியமா பிறப்பிக்கப்படுது. அதற்கப்புறம் நம் நாடு சுதந்திர நாடா மாறுது. இந்த சுதந்திர நாடா மாறினதுக்கு அப்புறம் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்குது. 1956 வாக்குல இந்த பிரச்சனை அப்படின்றது மிகப்பெரிய உச்சத்தை அடையுது. 2 மாநிலங்கள்லையும் இதற்காக நிறைய கலவரங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, கடையடைப்பு, போராட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது நாளுக்கு நாள் பூதாகரம் ஆகிக்கிட்டே இருக்கு. 1990களின் கடைசி நாட்கள்ல இது மிகப்பெரிய உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். 1960 இருந்து 80க்குள்ள கர்நாடகா காவிரி ஆற்றில் மட்டும் கிட்டத்தட்ட 4 அணைகளை கட்டுறாங்க. இந்த 4 அணைகளும் கெட்டும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 1924 தான் அந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. அதாவது கர்நாடகாக்கும் தமிழகத்திற்கும் அந்த நீர் பங்கீட்டுக்கான அக்ரிமெண்ட் 1924 போடப்படுது. இந்த 1924 போடப்படக்கூடிய அக்ரிமெண்ட் 50 ஆண்டுகள் செல்லுபடியாகக்கூடியது. அந்த 50 ஆண்டுகள் 1974 முடிஞ்சிருச்சு அப்படின்றனால இப்ப கர்நாடகா எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் ஃபைனல் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க காவிரி பிறக்கக்கூடியது கர்நாடகாவில் பிறக்கிறதுனால அந்த காவிரி அப்படின்றது கர்நாடகாவுக்கு சொந்தம் அப்படின்னு அதுல இருக்கக்கூடிய உபரி நீரை மட்டும் தான் தமிழகத்திற்கு கொடுப்போம் அப்படின்னு கர்நாடக அரசு சொல்றாங்க. இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழக அரசு தான் எடுத்துட்டு போறாங்க. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு இதை எடுத்துட்டு போகும்போது கர்நாடக அரசு என்ன வாதிடுறாங்க அப்படின்னா தமிழகத்திலும் இந்த 6 போகிறனால 47% தமிழகத்திற்கும் 47% கர்நாடகாக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய பங்கை கேரளாவுக்கும் மற்றும் பாண்டிச்சேரிக்கும் கொடுப்போம். ஏன் அப்படின்னா எங்களால் சரிசமமாக தான் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு உடன்படாத தமிழக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா 1924 எப்படி இந்த நதிநீரை பங்கீடு செஞ்சாங்களோ அதே மாதிரியான முறையை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தமிழக அரசு கேட்கிறாங்க. 1986 தஞ்சாவூரை சேர்ந்த சில விவசாயிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை நாடி அங்க இதுக்காக ஒரு தீர்ப்பாயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காவிரி நீர் பங்கீட்டுக்கான ஒரு தீர்ப்பாயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1990களில் 2 மாவட்டங்களுமே இதுக்கு உடன்படுது. ஒரு தீர்ப்பாயம், காவிரி நீர் பங்கீட்டுக்கான ஒரு தீர்ப்பாயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பாயம் என்ன செய்யறாங்க அப்படின்னா 1980 இருந்து 1990க்குள்ள தமிழகம் எவ்வளவு நீரை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. 1991 இந்த தீர்ப்பாயம் தன்னுடைய இறுதி முடிவை வெளியிடுது. அந்த இறுதி முடிவின் படி என்ன அப்படின்னா 205 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் தமிழகத்திற்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வருது. ஆனா அதை கர்நாடகா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. இதன் காரணமா கர்நாடகாக்கும் தமிழகத்திற்கும் மீண்டும் பிரச்சனைகள் வெடிக்குது. இது திரும்ப சுப்ரீம் கோர்ட் இந்த பிரச்சனையில தலையிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தீர்ப்பாயத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1993
அன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தில் வந்து இருக்காங்க. அந்த உண்ணாவிரதத்தின் முடிவுல வந்து கர்நாடக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுடைய மாவட்டத்தில் வந்து போதுமான மழை இல்லை அப்படின்ற காரணத்தினாலும் அங்க வந்து வறட்சி நிலவக்கூடிய காரணத்தினாலும் எங்களால் வந்து போதுமான அளவு தண்ணீரை தமிழகத்திற்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில தான் 1998 காவிரி நதிநீர் ஆணையம் அப்படின்றது வந்து அமைக்கிறாங்க. இதனுடைய சேர்மன் யாரு அப்படின்னாக்க பிஎம் வந்து அதனுடைய சேர்மனாகவும், சிஎம் 4 ஸ்டேட்டோட சிஎம் வந்து இதற்கான மெம்பராகவும் இருக்காங்க. இந்த ஆணையம் வந்து எப்போ வந்து தன்னுடைய முடிவுகளை வந்து வெளியிடும் அப்படின்னா, அதனுடைய 4 உறுப்பினர்களும் இருக்கும்போது தான் தன்னுடைய முடிவை வந்து வெளியிடும். ஆனால் கர்நாடக அரசு வந்து இந்த ஆணையத்தில் வந்து தன்னை வந்து இணைச்சு கொள்றதுக்கு வந்து விரும்பல. இதன் காரணமாக அந்த ஆணையமும் பயன்படாததா போகுது. இந்த மாதிரி காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படின்றது முடியாத ஒரு தொடர்கதையா தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சமயத்துல தான் மறுபடியும் ஒரு தீர்ப்பாயம் வந்து அமைக்கிறாங்க உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றம் அமைத்த தீர்ப்பாயத்தின் இறுதி முடிவு எப்போ வருது அப்படின்னாக்க 2007 பிப்ரவரி 5 வருது. இந்த தீர்ப்பாயத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னாக்க காவிரியில் இருக்கக்கூடிய மொத்த நீர்பிடிப்பு 740 TMCயா இருக்கு. இந்த 740 TMCல 14 TMCயை கடல்ல கொண்டு போய் கலக்கணும். அதாவது வந்து சுற்றுப்புற சூழலை வந்து பாதுகாக்கிறதுக்காக கடலோட கலக்கணும் அப்படின்னும், 419 TMC தமிழகத்திற்கும் 270 TMC கர்நாடகாவுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பிரிக்கிறாங்க. அதுபோக 30 TMC கேரளாவுக்கும் 7 TMC வந்து பாண்டிச்சேரிக்கும் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 419 TMCல தமிழகத்தில் பெய்யக்கூடிய மழை நீரை வந்து கழிச்சிட்டு கர்நாடகா திறந்து விடக்கூடிய நீரின் அளவு அப்படின்றத பார்த்தோம்னாக்க 192 TMCயா இருக்கு. இது முன்னர் அறிவிச்சிருந்த 205 TMCயோட கம்மி அப்படின்னே சொல்லலாம். இந்த நீரையுமே மாதம் வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து குறைஞ்சபட்சமா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்கள்ல 1.5 TMCனும் அதிகபட்சமா ஆகஸ்ட்ல வந்து 50 TMC அப்படின்ற அளவுலையும் திறந்து விடணும்னு சொல்றாங்க. ஒருவேளை ஒரு மாதம் வந்து தண்ணீர் வந்து மிக குறைவான அளவுல திறந்து விடப்பட்டிருந்துச்சுன்னா அதை அடுத்த மாதங்கள்ல சேர்த்து திறந்து விட்டு அதை வந்து ஈடு செய்யணும் அப்படின்ற மாதிரியும் இதுல வந்து தீர்ப்பு வந்து வருது. இருந்தாலும் முறையான அளவுல தண்ணீர் வந்து திறந்து விடப்படவே இல்லை. இதன் காரணமாக 2013 அன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போறாங்க. எதுக்காக அப்படின்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்றத வந்து வலியுறுத்தி போறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஷட்டரை திறந்து விடக்கூடிய அதிகாரம் வந்து கர்நாடகா இருக்கு அப்படின்றதுனால போதுமான நீரை வந்து தமிழகத்திற்கு வந்து கர்நாடகா திறந்து விடுறது இல்லை அப்படின்னும், காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்றது அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து நீரை வந்து பங்கிட்டு தமிழகத்திற்கு எவ்வளோ போகணும், கர்நாடகாக்கு எவ்வளோ போகணும் அப்படின்றத வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து 2013 வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்படுது. இருந்தும் அந்த வாரியம் வந்து அமைக்கிறதுக்கு வந்து நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்கு. இதற்கிடையில மழை இல்லாத காலங்களில் கர்நாடகாக்கும் தமிழகத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பிரச்சனை அப்படின்றது வந்து மிகப்பெரிய பூதாகரமான நிலையை வந்து அடைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அடிக்கடி போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இந்த காவிரி நீருக்காக வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த சூழல்ல தான் 2018 பிப்ரவரி 16 காவிரி நடுவர் மன்றத்திற்கான இறுதி தீர்ப்பு வந்து வருது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தோம்னாக்க தீர்ப்பு வந்து 6 வார காலத்துக்குள்ள மத்திய அரசு வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் தமிழகத்திற்கும் சொல்லி ஒதுக்கப்பட்ட 192 TMCல இருந்து 177 TMC அப்படின்னும் நீரின் அளவை வந்து குறைக்கிறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வகுத்த காலக்கெடு முடிஞ்சும் இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசு காவிரி நடுவர் மன்றத்தை வந்து அமைக்கல அப்படின்றத உண்மை. இதன் காரணமாக தான் நம்முடைய மாவட்டங்கள்ல ஆங்காங்கே கடையடைப்பு, போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. மாணவர்களும் மெரினா கடற்கரை மற்றும் கல்லூரிகளை வந்து புறக்கணிச்சு போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் அப்படின்றது வந்து காவிரியில் தமிழகத்திற்கான உரிமையை வந்து பெறுவதற்கான போராட்டமாக தான் இது வந்து பார்க்கப்படுது. இதுவும் அறவழியில தொடர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி.